ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கியிருக்க கிரனரோ J1 வயர்லெஸ் மைக்ரோ ஃபோன். இதோட அன்பாக்சிங்கை இப்போ நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. கேஸோடு இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணலாம். உள்ள 2 மைக்ரோஃபோன், ஒரு ரிசீவர் இருக்கும். அது நான் ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேலன்ஸ் ஒரு மைக் இருக்குது. இது ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கேபிள், 2 மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால 2 டைப்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் நம்ம இதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மொபைல் மைக் மூலியமாக தான் பேசியிருக்கோம். எந்த ஒரு மைக்கும் நம்ம வயர்லெஸ் மைக்கு கனெக்ட் பண்ணல, வயர்டு மைக்கு கனெக்ட் பண்ணல, மொபைல் மைக்கு பேசியிருக்கோம். இப்போ நம்ம வயர்லெஸ் மைக் சேஞ்ச் பண்ணிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வயர்லெஸ் மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த மைக்ரோஃபோன் தான். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பார்க்கலாம். மைக் ரொம்ப காம்பேக்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால ஷர்ட்டில் போட்டுக்கிட்டாலும் அதிகமான ஹெவியான வெயிட் தெரியல. சார்ஜிங் கேஸில் மைக் மற்றும் ரிசீவரை வைத்துக்கொள்ளலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா மைக்கை தனித்தனியாக வைத்து கொண்டு தேடும்போது இப்போது இதில் 3 லெவல்ஸ் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. இதில் 0 லெவல் இப்போ இருக்குது. இப்போ ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு முறை பிளிங்க் ஆச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். இப்போது ஃபஸ்ட் லெவல் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ செகண்ட் லெவலுக்கு போகலாம். இன்னொரு முறை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். 2 முறை இங்கே க்ரீன் லைட் பிளிங்க் ஆச்சு. இப்போ செகண்ட் லெவல் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ என் பக்கத்தில் ஃபேன் ஓடிட்டு இருக்குது. அதோட நாய்ஸ் உங்களுக்கு எப்படி கிளியராக கேட்குதான்னு தெரியல. எப்படி கேட்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலாம். இப்போ சைட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ 3 முறை லைட் பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சு. இப்போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணியிருக்கா இல்லை பழைய மாதிரியே அப்படியே தான் இருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிளியராக கேட்டுச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம இதோட டிஸ்டன்ஸை நம்ம எவ்வளோ தூரம் கவர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். இதில் 20 ஃபீட் கவர் ஆகுது போட்டுக்கிட்டு, அதனால் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு மறக்காமல் வச்சுக்கோங்க. நான் இன்னமும் லாங்காக வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் இந்த ரோடு எண்டு வரையும் வந்துட்டேன். இப்போது ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக கிளியராக கேட்குதான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா ரேஞ்சு கிடைக்குது, அதனால் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த மைக் எவ்வளோக்கு வாங்கினதை சொல்லிடுறேன். இந்த மைக்கை ஃப்ளிப்கார்ட்டில் 1400 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 1400 ரூபாய்க்கு ஒன்றுலேயே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். கையில் கொடுக்குற மைக்குக்கும் இது வயர்லெஸ் போடுறதுக்கும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு பிகினர் யூடியூப்புக்கு, விளாகிங்க்கு, ட்ராவலிங்க்கு, இன்டர்வியூக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே கேட்குது, கிளியராக கேட்குது. அந்தளவுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணணுன்னாலும், ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டான நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது நம்ம வாய்ஸையும் கிளியராகவே கொடுக்குது. அதனால் இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குங்க. ஓகே, பாய்.